நான் இதை எடுத்துச் செல்லப் போகிறேன். இதை என்னால் அடக்க முடியுமா என்று பார்க்க விரும்புகிறேன். ஒருவேளை என்னால் இதை அடக்க முடியாவிட்டால் இதன் தலையை வெட்டி என் வீட்டில் தொங்க விடுவேன் என்று அந்த பணி அரக்கன் கொக்கரித்தான். சாலியாவை வீழ்த்துவதற்கு அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உழைத்ததால் அவளுக்கு யார் சொந்தக்காரர் என்பதில் மற்ற அரக்கர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அவர்களின் இடி போன்ற குரல்கள் அந்த இடத்தையே அதிர வைத்தன. இதை கேட்டுக்கொண்டிருந்த பலவீனமான சாலியா கூண்டின் ஒரு மூலையில் சுருண்டு கிடந்தாள். அவளது கண்களில் தான் செய்த தவறுக்கான வருத்தமும் மரண பயமும் ஒரு சேர தெரிந்தன. அதே சமயம் பனி ஓநாய்கள் தங்கள் கூட்டத்தை வழிநடத்தி அரக்கர் கிராமத்தின் வெளிச்சுவருக்கு மிக அருகில் வந்துவிட்டன. ஏற்கனவே கிராமத்தை உளவு பார்த்திருந்ததால் இருட்டில் அவற்றின் கண்கள் இலக்கை நோக்கி துல்லியமாக நகர்ந்தன. பனி அரக்கர்களின் காவலில் இருந்த கண்மறைவான பகுதிகளை பிளைண்ட் ஸ்பாட்ஸ் பயன்படுத்தி ஓநாய்கள் மெதுவாக வெள்ளை படிகச் சுரங்கம் இருக்கும் இடத்தை நோக்கி முன்னேறின. அந்த சுரங்கம் ஒரு சிறிய பனிமலையின் அடிவாரத்தில் இருந்தது. அரக்கர்களின் கிராமம் அந்த மலையின் சரிவில் அமைக்கப்பட்டிருந்தது. கிராமத்தை சுற்றியுள்ள 9 யார்டு உயர மதில்களை தாண்டிவிட்டால் தெற்கு பகுதியில் இருக்கும் அந்த சுரங்கத்தை நேரடியாக சென்றடையலாம். தற்போது ஓநாய்கள் அந்த தெற்கு பக்க மதில் சுவரை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. இந்த உயரமான சுவரை தாண்டி செல்லும்போது அவர்கள் பல தடைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். இருப்பினும் மற்ற இடங்களுடன் ஒப்பிடும்போது இந்த பகுதிதான் பனி அரக்கர்களின் பாதுகாப்பில் மிகவும் பலவீனமான இடமாக இருந்தது. பனி ஓநாய்கள் தரையில் இருந்த மந்திர ஆற்றலின் அதிர்வுகளை உணர்ந்தன. எனவே அவை தங்கள் நடையை நிதானப்படுத்தி மந்திர பொறிகள் வைக்கப்பட்டிருக்க வாய்ப்புள்ள இடங்களை சுற்றி வளைத்துச் சென்றன. அமைதியாக அவை அந்த உயர்ந்த மதில் சுவரை நெருங்கின. அவற்றின் நகங்கள் ஒரு சிறு சத்தமுமின்றி தரையை தொட்டன. அந்த ஓநாய் படையின் தலைவன் ஒரு கணம் கண்களை மூடி மந்திர ஆற்றல் அதிகமாக வீசும் திசையை உணர்ந்து அதுதான் வெள்ளை படிகச் சுரங்கம் என்பதை உறுதிப்படுத்தியது. பிறகு தனது கண்களை திறந்த அந்த தலைவன் ஒரு தாழ்ந்த குரலில் உருமியது. ஓநாய்கள் பேசுவதோடு மட்டுமல்லாமல் இத்தகைய உருமல் சத்தங்கள் மூலமாகவும் மற்ற ஓநாய்களுடன் செய்தி பரிமாற்றம் செய்து கொள்ளும். தலைவனின் அந்த உருமலை கேட்ட அடுத்த நொடி ஒட்டுமொத்த படையும் நிலைமையை உணர்ந்து தாக்குதலுக்கு தயாராக தங்கள் உடலை குறுக்கிக் கொண்டு பதுங்கின. கூட்டத்திலிருந்த ஒரு மூர்க்கமான பனிப்புலி ஒரு கணம் தயங்கியது. பிறகு மற்ற ஓநாய்களைப் போலவே தானும் பதுங்கிக் கொண்டது. அடுத்த வினாடி 9 வெள்ளை உருவங்கள் நிலவு ஒளியில் சீறி பாய்ந்தன. அவை மதிலின் மீது கால் பதித்து அந்த வேகத்தை பயன்படுத்தி இன்னும் உயரமாக தாவி மதிலை கடந்து உள்ளே குதித்தன. வானில் தங்கள் நிலையை சரி செய்து கொண்ட அந்த பனி ஓநாய்கள் தங்கள் தலைகளை திருப்பி கூர்மையான பற்களை காட்டின. அவற்றின் வாயிலிருந்து கடும் குளிராற்றல் ஃப்ராஸ்ட் எனர்ஜி வெடித்து வெளிப்பட்டது. அது மதில் சுவரையும் உள்ளே இருந்த பகுதிகளையும் இணைக்கும் 9 பனி பாலங்களை ஐஸ் பிரிட்ஜஸ் உருவாக்கியது. பனி ஓநாய்கள் உருவாக்கிய அந்த 9 பனி பாலங்கள் வழியாக நூற்றுக்கணக்கான காட்டு விலங்குகளும் மந்திர ஓநாய்களும் வேகமாக கிராமத்திற்குள் நுழையத் தொடங்கின. அதே சமயம் அருகில் ரோந்து பணியிலிருந்த ஒரு வளர்ந்த பனி அரக்கன் காற்றில் ஏற்பட்ட மந்திர ஆற்றலின் மாற்றத்தையும் ஒரு விசித்திரமான வாசனையையும் உணர்ந்தான். தனது உள்ளுணர்வால் தூண்டப்பட்டு அவன் தலையை திருப்பி பார்த்தான். பனி பாலங்களை கட்டி முடித்த அந்த 9 பனி ஓநாய்களும் அடுத்த கணமே அந்த அரக்கனை நோக்கி மின்னல் வேகத்தில் பாய்ந்தன. அவற்றின் வாய்கள் பிளந்திருக்க கத்திகளை போன்ற கூர்மையான பற்கள் நிலவு ஒளியில் மின்னின. வானிலிருந்து ஒரு டிராகன் விழுவதைப் போல தன்னை நோக்கி சீறி வரும் அந்த ஓநாய்களைக் கண்ட அரக்கனின் கண்கள் அதிர்ச்சியில் சுருங்கின. அவன் தனது முழு பலத்துடன் கர்ஜித்தான். அந்த சத்தம் அலைகளாக பரவி மற்ற அரக்கர்களை எச்சரித்தது. 9 ஓநாய்களின் ஒருங்கிணைந்த தாக்குதலைக் கண்ட அவன் சற்றும் அலட்சியமாக இருக்கவில்லை. அவன் தனது தலையை குனிந்து கொண்டு தூண்களைப் போன்ற தனது தடிமனான கைகளை முன்னால் தூக்கினான். அந்த இடத்திலிருந்த கடும் குளிர்காற்று அவன் கைகளுக்கு முன்னால் ஒன்று திரண்டு ஒரு வலிமையான பனி படிக கேடயமாக மாறியது. ஓநாய்களின் தாக்குதலிலிருந்து தன்னை தற்காத்து கொள்ள அவன் இதை உருவாக்கினான். அதே வேளையில் தனது இடுப்பிலிருந்த ஒரு ராட்சத இரும்பு சுத்தியலை எடுத்து ஓநாய்களை நோக்கி வீசத் தொடங்கினான். அவனது வேகம் அதிகமாக இருந்தாலும் மின்னல் வேகத்தில் பாய்ந்து வந்த ஓநாய்களுடன் ஒப்பிடும்போது அது ஒரு படி குறைவாகவே இருந்தது. ஓநாய்கள் சுதாரித்து கொண்டு அந்த ஓநாய்கள் மிக தந்திரமாக அரக்கனின் ஆயுதங்களையும் கேடயத்தையும் தாண்டி குதித்தோ அல்லது ஒதுங்கியோ சென்றன. அவனது தற்காப்பு மற்றும் எதிர்த்தாக்குதல்களை எளிதில் முறியடித்து அந்த வளர்ந்த பனி அரக்கனை சூழ்ந்து கொண்டன. அவற்றின் கூர்மையான பற்கள் அரக்கனின் உடலை ஆக்கிரமோஷமாக வேட்டையாடின.
சலக் சலக் என்ற சத்தத்துடன் ஓநாய்களின் பற்கள் அந்த கடினமான பனித்தோலை ஊடுருவின. அவனது கைகள், கால்கள் மற்றும் முதுகு பகுதிகளில் ஏற்பட்ட கடும் வலியால் அந்த பணியரக்கன் வேதனையில் கதறினான். ஓநாய்களின் வேகமான தாக்குதலால் அவன் நிலைகுலைந்து தரையில் விழுந்தான். இரத்தம் சிதறியது. ஆனால் அவன் வலியையும் பொறுத்து கொண்டு மீண்டும் தாக்க தயாரானபோது ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. அந்த ஓநாய்கள் அவனை விட்டு விலகி திரும்பி பார்க்காமல் முன்னால் ஓடின. அவன் எழுந்து நிற்க முயன்றபோது அவனது பார்வை திடீரென்று இருண்டது. 12 மீட்டர் நீளமுள்ள ஒரு பிரம்மாண்டமான பனிப்புலி மதில் சுவரை தாண்டி உள்ளே குதித்தது. அதைத் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான ஓநாய்கள் பல நிறங்களிலும் வடிவங்களிலும் சீறி பாய்ந்தன. அந்த மூர்க்கமான பனிப்புலி ஒரு வெள்ளை பீரங்கி குண்டு பாய்வது போல அந்த அரக்கன் மீது விழுந்து அவனது தொண்டையை கவ்வி பிடித்தது. பிறகு தனது தலையை வேகமாக உதறி அவனது சதையை துண்டு துண்டாக கிழித்தது. அந்த துரதிர்ஷ்டவசமான பனி அரக்கனின் உடல் விரைத்தது. தொண்டையிலிருந்து ஒரு கரகரப்பான சத்தம் மட்டுமே வந்தது. அவனது கண்கள் நிலைகுத்தி உயிர் மெல்ல பிரிந்தது. ஏராளமான ஓநாய்களால் நிலைதடுமாற செய்யப்பட்ட அவன் இறுதியில் பனிப்புலியின் தாக்குதலால் அந்த இடத்திலேயே கொல்லப்பட்டான். ஓநாய் பட்டாளம் அவனின் பிணத்தை தாண்டி பனி ஓநாய்களின் வழிகாட்டுதலின்படி அந்த பெரும் விலங்கு பட்டாளம் தங்களின் நோக்கத்தை எவ்வித ஒளிவு மறைவுமின்றி வெளிப்படுத்தி நேராக வெள்ளைப்படிக சுரங்கத்தை நோக்கி பாய்ந்தது. இதற்கிடையில் ஏற்பட்ட சத்தமும் கலேபரமும் பழங்குடியினரின் மற்ற பனி அரக்கர்களை எச்சரித்தன. வெள்ளை டிராகன் பெண்ணை சாலியாவை சுற்றி நின்றிருந்த அரக்கர்களின் முகம் கருத்தது. அவர்கள் உடனடியாக ஓநாய்கள் தாக்கும் இடத்தை நோக்கி விரைந்தனர். மறுபுறம் ஓநாய் படை ஏற்கனவே வெள்ளைப்படிக சுரங்கத்திற்கு அருகில் இருந்த காவல் அரக்கர்களுடன் கடும் போரில் ஈடுபட்டிருந்தது. அங்கே காவலர்கள் குறைவாகவே இருந்தனர், 2 மட்டுமே. ஆனால் அவர்கள் இருவரும் உயரமான வலிமை மிக்க முதிர்ந்த பனி அரக்கர்கள். அவர்கள் உடல் முழுவதும் பனி கவசங்களை அணிந்து கைகளில் ராட்சத கேடயங்களையும் கோடாரிகளையும் ஏந்தி பனி ஓநாய்கள் மற்றும் பனிப்புலிகளின் தாக்குதலை தீரமாக எதிர்கொண்டனர். இருப்பினும் ஓநாய்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருந்ததால் அந்த அரக்கர்கள் மெல்ல மெல்ல பின்வாங்கத் தொடங்கினர். அவர்களின் பனி கவசங்கள் உடைந்து சிதறின. உடலில் ஏராளமான இரத்த காயங்களும் மந்திர தாக்குதல்களால் ஏற்பட்ட வடுக்களும் நிறைந்தன. இருந்தபோதிலும் அரக்கர்களின் எதிர்த்தாக்குதல் மிகவும் கொடூரமானதாக இருந்தது. பனி ஓநாய்களும் பனிப்புலிகளும் லேசான காயங்களுடன் தப்பினாலும் சில வினாடி போரிலேயே தரை முழுவதும் ஓநாய்களின் பிணங்கள் குவிந்தன. அவற்றின் எலும்புகள் நொறுக்கப்பட்டு உடல்கள் சிதைந்து பார்க்கவே பயங்கரமாக இருந்தன. வளர்ந்த பனி அரக்கர்கள் ஒரு முறை தாக்கினால் கூட அதில் சிக்கி தெரிக்கும் எந்த ஓநாயும் உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்லை என்ற நிலை உருவானது. நேரம் அமைதியாக கடந்து கொண்டிருந்தது. அதுவரை வெள்ளை டிராகனை சூழ்ந்து நின்றிருந்த பனி அரக்கர்கள் ஓநாய்கள் எழுப்பிய சத்தத்தாலும் தாக்குதலாலும் வெள்ளை டிராகன் பெண்ணை சுற்றி நின்றிருந்த அரக்கர்கள் அனைவரும் அத்திசைக்கு ஈர்க்கப்பட்டனர். அந்த மிகவும் முதிய பனி அரக்கன் கூட அங்கிருந்து நகர இப்போது சாலியாவை காவல் காக்க வெறும் 2 சாதாரண முதிர்ந்த அரக்கர்கள் மட்டுமே எஞ்சியிருந்தனர். இளம் பனி அரக்கர்கள் பயந்து போய் தங்கள் கற்கால வீடுகளுக்குள் ஒளிந்து கொண்டனர். கூண்டின் மூலையில் பதுங்கியிருந்த சாலியாவிற்கு இந்த திடீர் மாற்றம் ஒரு நம்பிக்கையை தந்தது. அவள் காற்றை முகர்ந்து பார்த்தாள். அதில் பனி ஓநாய்கள் மற்றும் பனிப்புலிகளின் வாசனை வீசியது. முக்கியமாக கார்னின் டிராகன் இரத்தத்தினால் உருமாறிய உயிரினங்களுக்கு உரிய அந்த விசேஷ ஆற்றலை அவளால் உணர முடிந்தது. இவர்கள் கார்னின் ஆட்கள் என்று ஆச்சரியமடைந்த சாலியா சிரமப்பட்டு எழுந்து நின்றாள். அவள் மங்கலான வானத்தை அண்ணாந்து பார்த்தாள். அரக்கர்கள் விலகிச் சென்ற அந்த சரியான தருணத்தில் வானில் கார்னின் முகம் அமைதியாக ஆனால் உறுதியாக தெரிந்தது. அடுத்த நொடி கார்ன் தனது காலத்தின் ஆற்றலை பயன்படுத்தினான். வரலாற்றின் நீண்ட நதியில் ஒரு சலனத்தை ஏற்படுத்தி காலத்தின் வேகத்தை 6 மடங்கு அதிகரித்தான். 20 மீட்டர் நீளமுள்ள அந்த பிரம்மாண்ட டிராகன் இருந்த இடத்திலிருந்து சட்டென்று மறைந்தது. ஒலியை விட வேகமான ஒரு வெள்ளி மின்னல் கீற்றாக மாறி பனி அரக்கர் பழங்குடியினரின் மைய பகுதியை நோக்கி கார்ன் பாய்ந்தான். வானத்திலிருந்து இறங்கி வரும் அந்த அதீத அழுத்தத்தை உணர்ந்த 2 காவல் அரக்கர்களும் திகிலுடன் மேலே பார்த்தனர். அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒரு வெள்ளி விண்கல் தங்களை நோக்கி விழுவது போலத்தான் இருந்தது. அதன் வேகம் எவ்வளவு அதிகம் என்றால் அவர்களால் ஒரு நிழலை மட்டுமே மங்கலாக பார்க்க முடிந்தது. டிராகன், ஒரு டிராகன் நம்மை தாக்குகிறது, டிராகன் தாக்குகிறது என்று உரக்க கத்திய அந்த 2 அரக்கர்களும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். கார்னின் தாக்குதலில் இருந்து தப்பிக்க முடியாது என்பதை உணர்ந்த அவர்கள் தங்களின் தோல்வியை ஏற்கும் முன் சாலியாவை கொன்றுவிட முடிவு செய்தனர். அருகிலிருந்த இரும்பு ஈட்டிகளை தூக்கி
அவளது இதயம் மற்றும் கழுத்தை நோக்கி குறிவைத்து ஆக்ரோஷமாக வீசினர். ஆனால் அந்த கூண்டை சுற்றியிருந்த கால ஆற்றில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. கார்ன் தனது மந்திரத்தால் காலத்தின் ஓட்டத்தை 6 மடங்கு மெதுவாக்கினான். மரண பயத்தில் இருந்த சாலியாவிற்கும் அந்த அரக்கர்களுக்கும் இந்த மாற்றம் தெரியவில்லை. சாலியாவின் கண்கள் பயத்திலும் விரக்தியிலும் நிறைந்திருக்க, அவளது கண்கள் அந்த ஈட்டிகள் தன்னை நெருங்குவதை பார்த்தன. ஆனால் கார்னின் பார்வையில் அந்த அரக்கர்களின் அசைவுகள் ஒரு பழைய திரைப்படத்தை மிக மெதுவாக ஓட்டுவது போல தெரிந்தன. அந்த ஈட்டிகள் சாலியாவை தொடுவதற்கு முன்பே கார்னால் அவர்களை 30 முறைக்கும் மேல் கொன்றிருக்க முடியும் என்ற நிலை உருவானது. அடுத்த நொடி ஒரு வெள்ளி விண்கல் போல கார்ன் தரையில் மோதினான். அந்த வேகத்தில் நிலமே கிடுகிடுத்தது. மோதிய இடத்திலிருந்து வட்ட வடிவிலான அதிர்வலைகளும் காற்று அலைகளும் நாலாபுரம் சிதறியோடின. அருகிலிருந்த இரும்பு கூண்டு அந்த வேகத்தில் பயங்கரமாக ஆடியது. வெள்ளைப்படிக சுரங்கத்தை பாதுகாக்க ஓடியிருந்த மற்ற பணி அரக்கர்கள் இன்னும் ஓநாய்களை தாக்கத் தொடங்கவில்லை. இந்த இடி முழக்கத்தை கேட்ட அவர்கள் அதிர்ச்சியுடன் பின்னால் திரும்பி பார்த்தனர். அப்போது சிதறிய தூசிகளுக்கும் காற்று அலைகளுக்கும் நடுவில் ஒரு பிரம்மாண்டமான உருவம் மெல்ல தெரிந்தது. அந்த வெள்ளி டிராகனின் உடல் நில ஒளியை பிரதிபலிக்கும் கச்சிதமான செதில்களால் மூடப்பட்டிருந்தது. அதன் தலையிலிருந்த 4 தடிப்பான வளைந்த கொம்புகள் கடும் குளிர் ஒளியில் மின்னின. பிளாட்டினம் நிற கண்கள் பிரகாசமாக ஜொலித்தன. அந்த வெள்ளி டிராகனின் ஒவ்வொரு கால்களும் ஒரு வளர்ந்த பனி அரக்கனின் தலையை தரையோடு சேர்த்து அழுத்திக் கொண்டிருந்தன. கார்னால் அழுத்தப்பட்ட அந்த அரக்கர்களால் அசையக்கூட முடியவில்லை. கார்ன் தனது தலையை உயர்த்தி தன்னை அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்த மற்ற பனி அரக்கர்களை ஏளனமாக பார்த்தான். 10 மீட்டர் உயரமுள்ள அந்த முதிய பனி அரக்கன் கார்னை பார்த்ததும் மிகவும் சீரியஸாக ஆனான். அவன் அரக்கர் மொழியில் உரக்க கர்ஜித்தான். நீதானா அது? வஞ்சகமும் வெட்கக்கேடும் நிறைந்த டிராகன் இனமே! அவன் கர்ஜித்தபடியே பின்னால் சாய்ந்து தனது கைகளை உயர்த்தினான். அடுத்த நொடியே கடும் குளிர் கக்கும் ஒரு ராட்சத பனி ஈட்டி அவன் கையில் உருவானது. அவன் அந்த ஈட்டியை முழு விலத்துடன் கார்னின் தலையை நோக்கி குறிவைத்து வீசினான். அது காற்றை கிழித்து கொண்டு சீறி வந்தது. கார்ன் அந்த பனி ஈட்டி தன்னை நெருங்குவதை பார்த்து புன்னகைத்தான். அவனது நகங்கள் லேசாக கூர்மையடைந்தன. கைகளில் பிடிக்கப்பட்ட அந்த 2 வளர்ந்த அரக்கர்களும் தப்பிக்க போராடினர். ஆனால் அடுத்த நொடி கார்ன் தனது பிடிப்பை இருத்தினான். ஒரு கோழி குஞ்சின் கழுத்தை திருப்புவது போல கார்ன் அந்த 2 முதிர்ந்த அரக்கர்களின் கழுத்தை நொடியில் உடைத்தான். அவர்களின் உடல் விரைத்து உயிர் பிரிந்தது. அதே சமயம் மின்னல் வேகத்தில் வந்த அந்த ராட்சத பனி ஈட்டி கார்னை நெருங்கிய போது விசித்திரமாக வேகம் குறைந்தது. அதன் பாதை கார்னுக்கு தெளிவாக தெரிந்தது. அவன் தனது தலையை சற்றே பக்கவாட்டில் சாய்த்தான். அந்த ஈட்டி அவனை காயப்படுத்தாமல் கடந்து சென்றது. இதை பார்த்த அந்த முதிய பனி அரக்கன் ஒரு கணம் திகழ்த்து நின்றான். அவனது முகம் இப்போது இன்னும் தீவிரமானது.